வணக்கம் நண்பர்களே. நாம் காரோ பைக்கோ வாங்குறது நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக இருக்கும். அந்த ஒரு கார் பைக் நம்ம வீட்டுக்கு வரும்போது மிகுந்த சந்தோஷமாக இருப்போம். அதில் ஷோரூமில் நாம் எப்படி இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எப்படியெல்லாம் நாம் அதில் ஏமாற்றப்படுகிறோம், அல்லது டீலர்கள் எதையெல்லாம் மறைக்கிறாங்க, அந்த ஒயிட் லைஸ் பாதிக்காத பொய்கள்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எப்படி நம்மளை சமாளித்து கொண்டு போகிறாங்க, அந்த இன்சூரன்ஸில் என்னென்ன மாதிரி இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், இதை குறித்த ஒரு விரிவான அலசல் தான் இந்த வீடியோ. இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இப்போ இதுக்குள்ளே போவோம். என்ன பதிவு? இந்த பதிவோட நோக்கம், புதிய கார் அல்லது பைக் வாங்கும்போது இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இது நம்ம பார்க்குற ஒரு இதில் கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக அவங்க சொல்கிற காரணம், வெளியில் கிடைக்கிற இன்சூரன்ஸை விட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷோரூமில் வாங்குறீங்க, கார் பைக்கை வாங்கும்போது வெளியில் கிடைக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி தொகையை விட, ப்ரீமியத்தை விட நான் உங்களுக்கு கம்மியாக தரேன்னு சொல்கிறாரு. யார்? டீலர். அந்த ஷோரூம் டீலர் சொல்கிறாரு உங்களுக்கு. அப்போ ஷோரூமில் இன்சூரன்ஸ் கட்டணம் ஏன் வெளியில் இருக்கிறத விட குறைவாக கிடைக்கிது? அதுக்கு ஒரு காரணம் வரணும். இது போக சில சமயங்களில் வெளியில் இருக்கிறத விட அதிகமாகவும் இருக்கும். உங்களை கம்பல் பண்ணி அந்த இன்சூரன்ஸ்லாம் வாங்க, ஆன் ரோடு வேலை அப்படிங்கிறதுல இன்சூரன்ஸ் வந்துடும். நமக்கு என்ன, காரோட வேலை இருக்குது, விலை தெரியுது, இன்சூரன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க, தேர்ட் பார்ட்டி, அது இதுன்னு மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதை ஓகே அப்படின்னு இது பண்ணிக்கிறோம். கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, குறைவாக தரேன்னு சொல்லி உங்களை கம்பலும் பண்ணுவாங்க. ரெண்டுமே இருக்குது. அப்போது என்ன இதில் தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக நம்ம பார்க்குறது புதிய வாங்குறவங்கிற கொண்டாட்டத்தில் என்ன பண்ணிடுறோம், கலர் நல்லா இருக்கா, என்றைக்கு டெலிவரி தருவார், என்னைக்கு எப்படி இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எங்கே ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னா, நாங்கள் குறைவாக தரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வெளியில் இருக்க இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தோட குறைவாக தரோன்னு, அதில் இவ்வளோ விலை தான் அப்படின்னு சொல்கிறப்போ சில முக்கியமான கவரேஜ், அதாவது கன்சியூமபிள்ஸ்ன்னு சொல்கிற சில உபகரணங்கள், சில பொருட்கள், காரில் இருக்கக்கூடிய சில பாகங்கள் அந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகாத ஒரு டேர்ம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன், கார் அப்படி திறக்கிறீங்களே, அந்த கைப்பிடி அது கன்சியூமபிள், அது அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு கன்சியூமபிள் ப்ராடக்ட்டு, அதனால் அது உடஞ்சா தரமாட்டோம், சீட்டு கிழிஞ்சால் தரமாட்டோம், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இதெல்லாம் கழிச்சிட்டு ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசிலேயே மற்றதெல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற பாலிசி தொகை 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்னதெல்லாம் கழிச்சு விட்டுட்டு 600 ரூபா. இப்போ வெளியில் சொல்கிறவங்க கம்ப்ளீட் பாலிசியாக இருக்கும், இவங்க ஷோரூமில் உங்களுக்கு 600 ரூபாய்க்கு பாலிசிங்க, வெளியில் 1000 ரூபா அந்த பாலிசி அப்படின்னா, நமக்கு அதில் அது என்னென்னலாம் கவர் பண்ணிச்சு, எதெல்லாம் கவர் பண்ணாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க தவறிடணும். இதுதான் ஷோரூம் பண்ணுற முதல் தந்திரம். இந்த கவர் ஷோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க சொல்கிறது, பொதுவாக இன்சூரன்ஸுக்கு பின்னாடி ஒரு கமிஷன் வர்த்தகமே இருக்குது, மிகப்பெரிய வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கார் விற்கும்போது எங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி எங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தொகை உண்டுன்னு சொல்லி யார் சொல்லிடுறாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இந்த கார் ஷோரூமுக்கும் ஒரு பெரிய வர்த்தகமே நடக்குதுன்னு தான் எல்லாத்தையும் சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு காரோட ஆன் ரோடு விலை அப்படின்னா 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் இன்சூரன்ஸ் கட்டுனா 45,000 ரூபா அப்படின்னு டீலர் குறிப்பிட்டிருந்தாருன்னா, அதே போல் ஒரு பாலிசியை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா வெறும் 30,000 35,000 கிடச்சிரும் வாய்ப்பு இருக்குது, எல்லா கவரேஜோடையும். அப்போது இதை ஆனால் இலவசம் ஆஃபர் இந்த மாதிரி ஒரு மாய விலை விரிப்பாங்க இல்லையா, இந்த விலை மூலம் 10,000 15,000 ரூபா வரைக்கும் அந்த வித்தியாசத்தை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு சில அக்சசரிஸ் இலவசமாக தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏற்கனவே இன்சூரன்ஸில் வாங்கிடுவாங்க அந்த காசை. அந்த அக்சசரிக்கான பணத்தை நீங்கள் இன்சூரன்ஸ் மூலமாக எடுத்துருவாங்க, ஆனால் உங்களுக்கு அது ஃப்ரீங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒன்று மலிவாக ஒரு விலையை காட்டுறதுக்கு டீலர்கள் வேறு என்ன ட்ரிக் பண்ணுறாங்க, வாடிக்கையாளர்களை குசிப்படுத்துறதுக்கு பாலிசி ப்ரீமியத்தை குறைவாக காட்டுறத விட இன்னும் ப்ரீமியம் கம்ப்ரெஷன் அப்படின்னு அதுக்கு பேர் அவங்க சொல்கிறது. இது ஆரம்ப காலத்தில் லாபகரமாக தெரிஞ்சாலும் பின்னால் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா ஐடிவி மதிப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் வாகனம் திருடப்பட்டாலோ அல்லது விபத்தில் முழுமையாக சேதமடைந்துச்சுனாலோ உங்களுக்கு கிடைக்கும் அதிகபட்ச தொகை, இன்சூர்டு டிக்ளேர்டு வேல்யூ, அந்த அதிகபட்ச தொகை தான் உங்களுக்கு கிடைக்கணும். ஒரு கார் முழுமையாக சேதமடைஞ்சிருச்சு, திருடப்பட்டிருக்கு அல்லது திருடப்பட்டுருச்சுன்னா ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்காக இந்த ஐடிவி வேல்யூவை, காரோட மதிப்பு இருக்கு இல்லையா, அதை அங்கேயே குறைச்சிடுவாங்க. இதனால் விபத்து காலங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையில் 50,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் அல்லது அதுக்கு மேலே கூட உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் டீலர் சொல்கிறது. இது எப்படி உங்களுக்கு இதாகும் பார்த்தீங்களா? இப்போ ஐடிவி மதிப்பை குறைச்சிருக்காங்க இன்சூரன்ஸ்லங்கிறதே நம்ம கவனிக்க தவறிடுறோம்.
இன்னொன்று, சில டீலர்கள் வந்து ப்ரீமியத்தை குறைவாக காட்டுறதுக்கு டீலர் கையால் இன்னொரு வழி என்னென்னா விருப்ப கழிப்பு. அதாவது நாமளே விரும்பி சில இதை கழிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த முறை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ப்ரீமியம் குறையும், ஆனால் விபத்து ஏற்பட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். அதாவது உங்கள் இழப்புக்கு இன்சூரன்ஸ் முழுமையாக கிடைக்காது. இது நீங்கள் விருப்பப்பட்டே கொடுத்த மாதிரி. இன்னும் முக்கியமான பாதுகாப்புகள் என்னென்னா, ப்ரீமியம் இதை தள்ளுபடி பண்ணுறதில்ல, இன்ஜினுக்கான பாதுகாப்பு. இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து மழை காலங்களில் மிக நமக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கும். மழை காலத்தில் நனைஞ்சு இன்ஜின் டேமேஜ் ஆயிடுச்சு, வெள்ளம் வந்துடுச்சு. இப்போல்லாம் சில சிட்டிஸ் வந்து இயற்கைக்கு மாறான ஒரு வெள்ளங்கள்லாம் ஏற்படும் போது என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக அந்த இன்ஜின் டேமேஜ் ஆகிரும். அப்போ இன்ஜின் பாதுகாப்பு அல்லது நுகர்வு பொருட்கள், அதான் சொன்னேன் இல்லையா, கன்சியூமபிள்ஸ் ஆயில், போல்ட்டு, இதிலெல்லாம் வந்து எந்த இதுவும் நீங்கள் இன்சூரன்ஸில் கவர் பண்ண முடியாது. இன்ஜினெல்லாம் அப்படின்னு ப்ரீமியம் வாங்க முடியாதுங்கிற மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்டை தலையில் கட்டிடுறது. அப்போ அது ப்ரீமியம் குறைஞ்சான இருக்கும். ஆனால் உண்மையில் விபத்து காலங்களில் அதிகப்படியான நிதி சுமையும் ஆபத்தையும் வாடிக்கையாளர் பக்கமே இதை தள்ளி விட்டுருது. இதை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை, அதாவது IRDAI, அவங்க 2024-25 ஆண்டு அறிக்கைப்படி தவறான விற்பனை முறைகளால் வரும் புகார்கள் 15% வச்சுங்க, 14.3% கூடியிருக்கு. ஏன் பல கிளைம் வந்து ஏமாற்றத்தில் முடியுது அப்படின்னா, வாகனம் வாங்கும் போதே இன்சூரன்ஸ் எடுத்து விட்டால் எல்லாமே கவரேஜ் இருக்கும்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது தனிநபர் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை, அவங்க கொடுக்குற விளம்பரங்களில் நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு வாங்கிடும். ஆனால் உண்மை வேறு. மழைக்காலம், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மழைக்காலங்களில் இன்ஜின் பழுதாயிடுச்சுன்னா கிளைம் கிடைக்காது. நம்ம என்ன நினச்சிட்டுப்போம், அதுக்கு இன்ஜின் பழுதாயிடுச்சு, அப்போ தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம்ல அப்படின்னு, இன்ஜின் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னுவாங்க. இதெல்லாம் நம்ம கவனித்து வாங்கணும். அப்போது ஒட்டுமொத்த இன்சூரன்ஸ் தொகையோட வருமானத்தில் 30-32% வந்து மோட்டார் இன்சூரன்ஸ் மூலம் தான் கிடைக்குது. இன்சூரன்ஸ் செக்மெண்ட்லேயே அவங்க சொல்கிறாங்க. அதாவது இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் 1/3 இந்த வெஹிக்கிள் ஓனர்ஸ்டேன் தான் அவங்க வாங்குறாங்க. இவ்வளோ பெரிய சந்தையில் டீலர்கள் மற்றும் இந்த இடைத்தரகர்கள், புரோக்கர்ஸ், அவங்களுடைய கமிஷனுக்காக செய்கிற தந்திரங்கள் தான் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் வாடிக்கையாளர் பாக்கெட்லேருந்து தேவையற்ற கட்டணமாக பறிபோகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக நீங்கள் செலுத்தும் பங்களிப்பு உங்களுக்கு சரியான பாதுகாப்பை தருதா அப்படிங்கிறத நீங்கள் சரி பண்ணிக்கணும். சட்டப்படி டீலர்ஸை தான் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படி ஒரு கட்டாயமே கிடையாது. நீங்கள் விரும்புகிறத எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் நான் போட்டுக்கிறேங்கன்னு சொன்னால் அவர் கேட்டு தான் ஆகணும். அது நான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, வேறு இதில் கை வைப்பாங்க, அது வேறு விஷயம். நம்ம அதை கவனித்து பார்த்துக்கணுங்கிறது தானே இந்த பதிவே. அப்போ டீலர்கள் சில என்ன ரகசியங்களை சொல்லாமல் விடுறாங்க. இன்சூரன்ஸில் மிக முக்கியமான சலுகை வந்து NCPன்னு சொல்கிறாங்க, அதாவது நோ கிளைம் போனஸ். இது வாகனத்திற்கு அல்ல, வாகனம் வைத்திருப்பவருக்கு, அதாவது உங்களுக்கானது. அவங்க பழைய வாகனத்தில் நீங்கள் கிளைம் எதுவுமே பண்ணலை, பழைய இது இருக்குது, ஆனால் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த போனஸ் உங்கள் புதிய வாகனத்தோட பாலிசிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது அது உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா இதன் மூலம் 20-50% வரைக்கும் தள்ளுபடி வாங்க முடியும். ஆனால் பல டீலர்கள் இதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா பழைய வண்டியை கொடுத்துட்டு அந்த பழைய வண்டிக்கான வேல்யூ என்னன்னு தான் பார்க்குறோம். நம்ம தான் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலையே, அது ஒரு கிளைம் நம்ம கிடைக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்போ இதிலே ஒரு 50% வரைக்கும் ப்ரீமியத்தை தள்ளுபடி கிடைக்கும்னா இதை மறைச்சிட்றாங்க. நீங்கள் தேவையில்லாமல் கூடுதலாக தான் கட்டி புது இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்க. ரைட். இந்த வாடிக்கையாளர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன இருக்குது, வண்டியை வீட்டுக்கு எடுத்து செல்கிற அவசரத்தில் இன்சூரன்ஸை ஒரு முறை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் மிகப்பெரிய தவறுங்கிறாங்க யார், அந்த எக்ஸ்பர்ட்ஸ். பலரும் டீலர்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுத்தால்தான் வாரண்டி கிடைக்கும் அல்லது கிளைம் சுலபமாக பண்ணலாம். டீலர் தான் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. பொதுவாக அந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே ஒரே கம்பெனியாக இருக்கும். அப்போ நம்ம இவங்ககிட்டே வாங்கிட்டோம்னா ஈஸியாக கிடச்சிரும்னு சொல்லி அதில் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி அல்லது மறைமுகமாக பயமுறுத்தி நம்மளை வாங்க வச்சுறது. ஆனால் அது அப்படி அல்ல. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த நிறுவனத்தை சார்ந்தது, டீலரை சார்ந்தது அல்ல. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அது எங்கே கொண்டு கொடுத்தாலும் அதே கிளைம் தான் கிடைக்க போகுது. ரைட்டா? நீங்கள் என்ன எச்சரிக்கையாக இருக்கணும், ஆன்லைனில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டீலர் கொடுக்குற இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கும் வெளியில் அந்த கம்பெனி ஆஃபர் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். அப்படி கவரேஜ் என்னென்ன இருக்குது, எந்த கவரேஜ் எல்லாம் ஆடான்னு சில திட்டங்கள் ஆடான்னா நீங்கள் என்னென்ன இதெல்லாம் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் வேணாம்னு நீக்கிக்கலாம். அந்த மாதிரி அந்த பாலிசியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைம் ரேஷியோ என்னதையும் பாருங்கள். இவ்வளோ தான் நீங்கள் கிளைம் மேக்ஸிமம் பண்ண முடியும், ஐடிவி வேல்யூ இவ்வளோ போடலாம், இதெல்லாம் நீங்களே செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இந்த ஐடிவி வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸோட ப்ரீமியம் விலை மட்டும் பார்க்காம ஐடிவி இந்த இருந்துச்சுன்னா இவ்வளோ வரும்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணுங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட இது. ஆடன்
இன்ஜின் பாதுகாப்பு, இந்த கன்சூமபிள்ஸ் இதெல்லாம் சேர்க்குறது. என்சிபி உங்கள் பழைய வண்டி இருந்துச்சுன்னா பழைய வண்டியுடைய இன்சூரன்ஸு கிளைம் பண்ணாத அந்த இதை வந்து புதிய வண்டிக்கு மாற்றிக்கலாம். இது மிகப்பெரிய சேமிப்பாக தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வண்டி வாங்கும்போது சில நிமிடம் இன்சூரன்ஸை சில நிமிஷம் மட்டும் இன்சூரன்ஸை பார்த்தோம்னா பின்னால் பெரிய பெரிய நிதி நெருக்கடியிலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தொடர்ந்து வீடியோக்கள் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.